அதே மாதிரி அந்த பசங்ககிட்ட நாங்கள் பேசின வரைக்கும் பாருங்கள், நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. ஏன்னா நான் தான் வந்து எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த ஹோமில் வந்து நடந்துகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு அண்ணன் தம்பி ஒருத்தர் 2 பேர் இருந்தால் அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு பாசம் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் சொந்தம் தான். எனக்கு இறைவன் எதுவுமே எனக்கு கொடுக்கல, எல்லாமே எனக்கு என்னை மட்டும்தான் இறைவன் சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நம்மளுக்காவது கை கால் சமுதாயம் நல்லா இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நபர்கள்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, போட்டுக்கிறதுக்கு துணிமணிக்கு கஷ்டப்படுறாங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களாம் படித்து தன்னை வந்து மேலே வரணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அம்மா அப்பா சொந்த பந்தம் யாருமே கிடையாது. இந்த ஹோம் விட்டா அடுத்த ஹோம், அடுத்த ஹோம் விட்டா இந்த ஹோம், இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கையே போயிட்டுருக்கு. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், பொங்கலோ தீபாவளியோ எதுக்கு வேணாலும் நம்மளுக்கு எது வேணாலும் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறக்கு ஆள் இருக்காங்க. அப்படி முடியலைன்னா கூட சொந்த பந்தங்கள் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம் ஆகட்டும், குழந்தைங்க ஹோம் ஆகட்டும், இதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பெரிய லெவலில் யாருமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு நம்மளாம் சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்.